வெல்கம் டு டிஎன்பிசி ட்ரீம் பிக். அதாவது எப்போவுமே நம்மளுடைய எண்ணங்கள் உயர்வாகவே இருக்கணும். ஒரு குறள் பார்க்கலாம். காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது. இதுக்கான பொருள் காட்டில் ஓடுகின்ற முயலை நோக்கி குறி தவறாமல் எய்த அம்பை ஏந்துதலை விட வெட்ட வெளியில் நின்ற யானை மேல் இருந்து தவறிய வேலை ஏந்துதல் சிறந்தது. நிறைய பேர் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் சரியாக பண்ணியிருக்க மாட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ரொம்ப அப்செட்டாக இருப்பீங்க. அதனால் இப்போது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் நெக்ஸ்ட் மந்த் இப்படி கன்ஃபார்ம் நடக்க போகுது. அது கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பாஸ் பண்ணிட்டோம்னா அடுத்து கூட குரூப் 2 மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஒரு சிலருக்கெல்லாம் எப்படி அது என்ன சிலபஸ், எப்படி படிக்கிறது எதுவுமே தெரியாது. அதனால் அதை பற்றி மட்டும் கொஞ்சம் சொல்லிடுறேன். அதுக்காவது பாலிட்டி முக்கியமாக ஒரு 5 லெசன், சிக்ஸ்த்துலேருந்து 7th வரைக்கும் 5 லெசன் இம்பார்ட்டன்ட் லெசன் மட்டும் இருக்குது. அதை அப்படியே ஸ்பீடாக பார்த்துடலாம். அதாவது ஓஎம்ஆர் முறையில் தான் தேர்வு நடைபெறுது. மொத்தம் 170 கொஷின்ஸ் இருக்கும். 30 கொஷின்ஸ் நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ வாய்மொழி தேர்வு மாதிரி வைப்பாங்க. 170 கொஷின்ஸ் 10ஆம் வகுப்பு தரத்தில் தான் இருக்கும். 50 கொஷின்ஸ் தமிழ் இருக்கும். 120 கொஷின்ஸ் பொது அறிவு ப்ளஸ் மேக்ஸ் இருக்கும். 50 கொஷின்ஸ் தமிழ். அதில் 6th 10th வரைக்கும் புது புக்கும், 6th 10th வரைக்கும் பய புக்கும் கேட்பாங்க. 120 கொஷின்ஸ் பொது அறிவும் மேக்ஸும் 120 கொஷின்ஸ் கேட்பாங்க. அது அதிகபட்சமாக ஒரு டிஎன்பிசி நிறைய சிலபஸ் இருக்கும். அதை எக்கனாமிக்ஸ் பண்ணுங்கள், ஜாகிரஃபி படிக்கணும், யூனிட் 9 படிக்கணும், யூனிட் 8 படிக்கணும். ஆனால் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு அப்படி கிடையாது. ஒரு 5 யூனிட் மட்டும் கொடுத்துருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸு, சயின்ஸு, வரலாறு, இந்திய தேசிய இயக்கம், பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பு. இந்த 5 மட்டும் நீங்கள் நல்லா தெளிவாக படித்தாலே போதும். அது மேக்ஸ்க்கு சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ரேஷியோ அண்ட் ப்ரிப்பரேஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அளவியல், டைம் அண்ட் ஒர்க்கு, லாஜிக்கல் ரீசனிங், பர்சன்ஸ் ரைஸு, விஷுவல் ரீசனிங், ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங், நம்பர் சீரிஸ். இது மட்டும் பார்த்தா போதும். ஏன்னா ஆர்எஸ் அகர்வால் கணியன் இந்த புக்கை ரெஃபர் பண்ணாலே இது கொஞ்சம் போதுமானதாக இருக்கும் மேக்ஸுக்கு. மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் அதிகமாக கேட்குற கொஸ்டின்ஸ் பாலிட்டிலேருந்து கேட்குறாங்க. அதனால் ஃபஸ்ட்டு பாலிட்டி பார்க்கலாம். 6th பாலிட்டி இம்பார்ட்டன்ட். முக்கியமாக நான் கையில் எடுத்த ஆண்ட்ரஸ் முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் இதில் எழுதியிருப்பேன். நீங்கள் வேணால் புக்கு ஒரு டைம் ரெஃபர் பண்ணி கூட பாருங்கள், கரெக்டாக இருக்கான்னு. இல்லாத பாயிண்ட்ஸ் எழுதிக்கங்க. ஃபஸ்ட்டு மக்களாட்சின்ற லெசன். மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி அப்படின்னு சொன்னது ஆபிரகாம் லிங்கன். மக்களாட்சியின் பிறப்பிடம் கிரேக்கம். டெமோக்ரஸி என்ற சொல் கிரேக்க சொற்களில் இருந்து பெறப்படுகிறது. மக்களாட்சி 2 வகைப்படும். நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி. நேரடி மக்களாட்சி வெற்றிகரமாக செயல்படுத்தும் வரலாற்றை சுவிட்சர்லாந்து பெற்றுள்ளது. நேரடி மக்களாட்சி சுவிட்சர்லாந்து, பிரதிநிதித்துவ மக்களாட்சி இங்கிலாந்து, இந்தியா, அமெரிக்கா. உலக மக்களாட்சி தினம் எல்லாருக்குமே தெரியும், செப்டம்பர் 15, 2007. உலகிலேயே முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு நியூசிலாந்து. எப்போ கொடுத்தாங்கன்னா 1893. அது இந்தியாவில் எப்போ கொடுத்துருப்பாங்கன்னா 1921 நீதி கட்சி ஆட்சியில் அப்போ இந்தியாவுக்கு ஓட்டுரிமை கொடுத்துருப்பாங்க. ஐக்கிய பேரரசில் யுனைடெட் கிங்டம் 1918ஆம் ஆண்டு பெண்களுக்கு ஓட்டுரிமை அளிக்கப்பட்டது. அமெரிக்காவில் 1920 ஓட்டுரிமை அளிக்கப்பட்டது. அந்த லெசன் முடிஞ்சிச்சு. செகண்ட் லெசன் உள்ளாட்சி அமைப்பும் ஊரகமும் நகர்ப்புறமும். 1688 உருவாக்கப்பட்ட சென்னை மாநகராட்சி தான் இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பாகும். நகராட்சின்றது 1 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகையுடன் வருவாய் அதிகம் இருக்கும் ஒரு ஊர். பேரூராட்சி சுமார் 10,000 பேர் வாழக்கூடிய ஊர் தான் பேரூராட்சி. இந்தியாவில் முதன்முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு தமிழ்நாட்டில் தான் அறிமுகமானது. மாநகராட்சிக்கு இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி ஒருவர் ஆணையராக இருப்பார். அதாவது மாநகராட்சிக்கு இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி ஒருவர் ஆணையராக இருப்பார். இது குரூப் 4 கொஸ்டின்ல இதை கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பேரூராட்சி நிர்வாக அலுவலர், செயல் அலுவலர், இஓ ஆவர். கிராம ஊராட்சி மக்களுக்கும் அரசுக்கும் இடையே இணைப்பு பாலமாக செயல்படுகிறது. நீலகிரி, பெரம்பலூர் மாவட்டங்களில் 4 ஊராட்சி ஒன்றியம் தான் உள்ளது. இருக்கிறதுல நீலகிரி, பெரம்பலூர் தான் 4 ஊராட்சி ஒன்றியம் தான் இருக்குது. பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1992ஆம் ஆண்டு ஏப்ரல் 24ஆம் தேதி கொண்டு வரப்பட்டது. தேசிய ஊராட்சி தினம் ஏப்ரல் 24. அடுத்த லெசன் தேசிய சின்னங்கள், 3rd லெசன். தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலிமலையில் மயில்களுக்கான சரணாலயம் உள்ளது. அதாவது தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலிமலையில் மயில்களுக்கான சரணாலயம் இருக்குது. கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம் அப்படின்னு பாடுறது பாரதியார். கங்கையோட நீளம் 2525 கிலோமீட்டர். பிரம்மபுத்திரா நீளம் 3848 கிலோமீட்டர் நீளம். அடியாறு தியாசபிக்கல் சொசைட்டியிலும் ஒரு பெரிய ஆலமரம் இருக்கிறது. தேசிய சின்னங்கள் 1950க்கு தேசிய சின்னமாக ஆலமரத்தை அங்கீகரிச்சிருப்பாங்க. அப்புறம் தாமரை, மாம்பழம் 1950 தான். ஆலமரம், தாமரை, மாம்பழம் இது 1950 தேசிய சின்னம் அங்கீகரிச்சிருப்பாங்க. மயில் 1963 அங்கீகரிச்சிருப்பாங்க. புலி 1973 அங்கீகரிச்சிருப்பாங்க. 2008ஆம் ஆண்டு கங்கையாரை தேசிய சின்னமாக அறிவிச்சிருப்பாங்க. 2010 யானை, ஆற்று ஓங்கில் 2 அறிவிச்சிருப்பாங்க. 2012 லாக்டோபேசிலஸ். தமிழ்நாட்டில் மாநில சின்னங்கள். மாநில விலங்கு வரையாடு. மாநில பறவை மரகதப்புறா. மாநில மலர் செங்காந்தல் மலர். தேசிய கொடியில் நீல அகலம் 3:2. தேசிய கொடியை ஆந்திராவை சேர்ந்த
பிங்காலி வெங்கையா நாயுடு வடிவமைத்தார். இந்தியாவின் முதல் தேசிய கொடியை தமிழ்நாட்டில் குடியாத்தம், அதாவது வேலூர் பக்கத்தில் இருக்குது, அங்கே தான் செஞ்சாங்க. இக்கொடியை நேரு செங்கோட்டையில் ஏற்றினார். இக்கொடி தற்போது புனித ஜார்ஜ் கோட்டையில் உள்ளது. அசோக சக்கரம் 24 ஆரங்களை கொண்டுள்ளது. அசோகர் காலத்தில் சாரநாத் தூணின் உச்சியில் அமைந்திருந்த நான்முக சிங்கம் தற்போது சாரநாத் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது. ஜனகணமன இந்தியில் மொழியாக்கம் ஜனவரி 24, 1950 தேசிய கீதமானது. 1911 டிசம்பர் 27 கொல்கத்தாவில் நடைபெற்ற INC மாநாட்டின் போது இப்பாடல் முதலாக பாடப்பட்டது. 52 வினாடிகளில் பாட வேண்டும். தேசிய பாடல் வந்தே மாதரம், பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. இந்தியா எனது தாய்நாடு என தொடங்கும் தேசிய உறுதிமொழி பிரிமாரி வெங்கட சுப்பராவ் என்பவர் தெலுங்கில் எழுதினார். ரூபாய்க்கான சின்னம். இதை வடிவமைச்சர் டி உதயகுமார் என்பவர் 2010 வடிவமைச்சார். 1957 மார்ச் 22 முதல் தேசிய நாள்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மகாகவி பாரதியாரின் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என்ற பாடலை அகில இந்திய வானொலியில் DK பட்டம்மாள் பாடியிருக்காங்க. முக்கியமான கொஸ்டின். அப்புறம் பாசறைக்கு திரும்புதல் ஜனவரி 29 அன்று விழா சிறப்பாக நடைபெறும். காந்தியின் பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாளாக 2007 ஐநா சபை அங்கீகரித்து கொண்டாடியது. அசோக சக்கரத்தின் நிறம் கருநீலம். சக ஆண்டு முறையை துவங்கியவர் கனிஷ்கர். இப்போ இம்பார்ட்டண்டான சிக்ஸ்த்து 3 லெசன் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் இந்திய அரசியலமைப்பு சட்டம். இதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.